ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. என்ன செய்ய போறோம்னு சொன்னா, முதலாவது இவங்க அனைவரையுமே முறைமை அற்ற பின்னமா மாத்தப் போறோம். இவங்கெல்லாம் கலப்பு பின்னத்துல இருக்கிறாங்க. இவங்க முறைமை அற்ற பின்னமா நம்ம மாத்தப் போறோம். அத ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 7 3 எத்தனை? 7 3 21. 7 3 21. 21 + 5. 7 3 21. இதோட இத கூட்டணும். 21 + 5 26 கீழ் 26 கீழ் 7 காணப்படும். ஓகே. ஃபர்ஸ்ட். சக 4 2 8 8 3 9 9 கீழ் 2. ஓகே. சய முய் 2 6 முய் 2 6 முண்டும் சாரி முய் 2 6 6 முண்டும் 7. ஓகே. இது முதலாவது படிமுறை. 2வது படிமுறைய பார்த்தோம்னு சொன்னா, இந்த 3 பேருக்குமே 7 2 3 7 2 3 இந்த 3 பேருக்குமே பொது மடங்கின் சிறியது நீங்க பார்க்கணும். இந்த 3 பேருக்குமே பொது மடங்கின் சிறியது பார்த்தோம்னு சொன்னா 2, 3, 7. 2, 3, 7 பார்த்தோம்னு சொன்னா, பிரிக்க போறோம். 2ஆல பிரிக்கலுமான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இவங்க 3 பேர்ல யாரையாவது ஒருத்தர சரி. யாராவது ஒருத்தர சரி 2ஆல பிரிக்கலுமான்னு பார்த்தா, ஓகே இங்க 2ன்னு ஒருத்தர் இருக்கிறா. 2ஆல பிரிச்சா 1, 3, 7. 3 பார்க்கணும் இவங்கள 2ஆல. அடுத்த ஸ்டெப் பார்க்கணும் 3ஆல. 3ஆல இந்த 3 ஒண்டு இருக்கிறார். ஓகே 1, 1, 7. அடுத்த ஸ்டெப் பார்க்கணும். ஓகே. இங்க வந்துகிட்டு 3ஆல பிரிக்கலுமா? இயல. 4ஆல இயல. 5ஆல இயல. 6ஆல இயல. 7ஆல தான் பிரிக்கலாம். 1, 1, 1. ஆகவே 2 தர 3 தர 7. இதான் போமஸ் இருக்க போகுது. ஈர் 3 6. 6 7 42. 6 6 36 7 6 42 காணப்படும். ஆகவே இவங்க 3 பேருக்கும் போமசி பொதுமடங்கள் சிறியது எதுவாக இருக்கும்? 42. இப்படி போட்டுட்டு ஒரே ஒரு விஷயம் தான். இங்க சக, இங்க சய இப்படி போட்டுக்கோங்க நேரத்தோட. இந்த படிமுறையின் அடிப்படையில போனீங்கன்னு சொன்னா லேசு. வேற எதையுமே யூஸ் பண்ணாதீங்க. ஓகே. இப்ப நீங்க கவனிங்க. நான் ஒரு ஐடியா உண்டு நேரத்தோட சொல்லி தந்தேன். அந்த ஐடியாவ தான் நீங்க இப்ப பின்பற்ற போறீங்க. 2 3 7. இங்க எழுதிக்கோறேன். 2 தர 3 தர 7. ஓகே. இங்க கவனிங்க. இங்க 7 இருக்கு. இங்க 42 இருக்குது. இங்க 7 இருக்குது. இங்க 42 இருக்குது. ஓகேவா? இந்த 7 42 ஆக்கணும்னு சொன்னா, இந்த 7 42 ஆக்கணும்னா, இங்க இருக்கிற 7 விட்டுட்டு மிச்ச அகல பெருக்கணும். இங்க இருக்கிற 7 விட்டுட்டு மிச்ச அகல பெருக்கினா 2 3 6. இந்த 6ஆல தான் மேலேயும் கீழேயும் பெருக்க போறீங்க. 6ன்ற ஒரு ஆள தான் மேலேயும் கீழேயும் பெருக்க போறீங்க. ஓகே. மேலேயும் 6 கீழேயும் 6. இங்க 2 இருக்கு. இந்த 2 42 ஆக்கணும்னு சொன்னா, இந்த 2 42 இருக்குன்னா, இங்க 2 இருக்குது. ஓகே. இவர் மட்டும் இருக்காரு. மிச்ச ஆள என்ன செய்யணும்? பெருக்கணும். 7 3 21. 7 3 21. ஆகவே 21ஆல மேலேயும் கீழேயும் பெருக்க போறீங்க. இங்க 3 42 ஆக்கணும். 3 42 ஆக்கணும்னு சொன்னா எத்தனால பெருக்கணும்? 3 மட்டும் வச்சுட்டு மிச்ச அகல பார்க்கணும். 3 மட்டும் வச்சாச்சு. இந்த 2 மேலும் இருக்குது. 7 2 14. இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா 6 7 42. 21 தர 2 42. 3 தர 14 42ஆக அமையும். ஆகவே மிச்ச அகல என்ன செய்ய பெருக்க போறோம். முதலாவது பார்ப்போம். 26 26 செய்ய போறோம். 6ஆல பெருக்க போறோம். 6 6 36க்கு 6 3 மிச்சம். 6 6 36க்கு 6 3 மிச்சம். 6 2 12 12 3 15. ஆகவே 156. 156. ஓகே. 9 21. 21 தர 9. ஓர் 9 9. 9 2 18. அப்ப 189 அடுத்தது. சய 14 தல 7. 7 4 28. 7 4 28க்கு 8 2 மிச்சம். 7 1 7. 7ம் 2ம் 9. 7 1 7. 7ம் 2ம் 9. ஆகவே 98. இது 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப 42 கீழ இருக்கணும். பிரச்சனை ஒன்றே இல்ல. ஓகேவா? 42 அழகா அப்படியே இருக்கட்டும். ஓகே. இவங்க 2 பேரையும் ஃபர்ஸ்ட் கூட்டுங்க. கூட்டி இந்த ஆள கழிக்க போறோம். இப்ப இவங்க 2 பேரையும் கூட்டணும்னு சொன்னா, 156யும் 189யும் கூட்ட போறோம். 9யும் 6யும் கூட்டினா 15. 5. 15க்கு 5. 1 மிச்சம். ஓகே. 8யும் 5யும் கூட்டினா 8ம் 2ம் 10 10 3 13. அதாவது 8யும் 5யும் கூட்டினா 13 வரும். 13யும் 1யும் கூட்டினா 14. 1 மிச்சம் மறுபடியும். 1யும் 1யும் கூட்டினா 2 2 3 3. ஓகே. அப்ப 345.
இந்த சாய 98. ஆகவே இவர்ல இருந்து 98 கழிக்க போறோம். 98 கழிக்க போறோம். இவரை கூட்டினே இவரை கழிக்க போறோம். 5ல இருந்து 8 போகாது. கடன் எடுத்தா 15. 15ல 8 போனா 7. 15ல இருந்து 8 போனா 7. அப்ப இன்னைக்கு எவ்வளவு இருக்குது? 3 இருக்குது. 3ல இருந்து 9 போகாது. கடன் எடுத்தா 13. 13ல இருந்து 9 போனா 4. 13ல இருந்து 9 போனா 4. இன்னைக்கு அப்ப எவ்வளவு இருக்குது? 2. ஆகவே ஆன்சர் என்ன வரும்? 247 கீழ் 42. இப்ப இதை முறைமை இல்ல அப்படின்னு நம்ம மாத்த போறோம்னு சொன்னா நான் சொன்னேன் ஃபெஸ்ட்டுக்கு சும்மா இந்த 42 5ஆல பெருகி பார்ப்போம். 2 10க்கு 0 மிச்சம் 5 20 1 21 இங்க 47 இந்த 210 இங்க 247 கூடவா இருக்கு. சரி 6ஆலையும் பெருகி பார்த்துருவோமே. 6 2 12க்கு 2 1 மிச்சம் 6 6 24 எத்தனை வரும்? 6 4 24 24 3 25 252. அப்ப 6 போட்டா கூடவாயிரும். ஆகவே நான் என்ன செய்ய போறேன்? 5உடன் 42ன் மேல் பாருங்க இங்க 210 இருக்குது. இங்க 247 இருக்குது. மிச்சம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னு சொன்னா 247ல இருந்து 210 கழிச்ச போறோம். கழிச்சோம்டா 7ல இருந்து 0 போனா 7, 4ல இருந்து 1 போனா 3, 37. இப்படி ஆன்சர். முதலாவது படி என்ன செய்ய போறோம்? இவரை முறைமையற்ற பின்னமா மாத்த போறோம். முதலாவது ஓகே வாங்க மாத்திருவோம். சரியா? 5 3 15 5 3 15 4 15 4 19. அப்ப 19 கீழ் 5. சாய 2 6 6 மண்டம் 7 7 கீழ் 3. இன்னும் பதிலா தரைய போட்டுரும். இன்னும் பதிலா தரைய போட்டுரும். 4 12 4 12 12 2 14 கீழ் 3. சக 2 6 6 மண்டம் 7. இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் இவங்க 2 பேருக்கும் போமசி இவங்க 2 பேருக்குமான போமசி. இவருக்கும் போமசி கண்டிங்கன்னு சொன்னா 3,5 2ஆல பிரிக்கலாமா? 7 3ஆல பிரிக்கலாம் 1,5 4ஆல பிரிக்கலாமா? 7 5ஆல பிரிக்கலாம் 1,5. அப்ப 3 தர 5 5 15 5 15. சாய இவரையும் குறுக்கால பெருக்கும் 7 7 5 35 19 தர 3 9 3 27க்கு 7 2 மிச்சம் 3 3 2 5. அடுத்தது தரையை போட்டு இப்ப 3க்கும் 2க்கும் போமசி 6. பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே, உங்களுக்கு தெரியுமே பெரிய பிள்ளைகள் தானே. ஓகே இவரால பெருக்கும் இவரால பெருக்கும் இவரால பெருக்கும் இவரால பெருக்கணும்னு சொன்னா 14 தர 2 28 7 3 21. ஓகே இப்போ 15 57ல இருந்து 35 கழிக்க போறீங்க. 57ல இருந்து 35 கழிக்க போறீங்க. 7ல இருந்து 5 போகுமா? 7ல இருந்து 5 போகும். 7ல இருந்து 5 போனா 2 7ல இருந்து 5 போனா 5ல இருந்து 3 போனா 2 தர 28யும் 21 கூட்டினீங்கன்னா 8 3 9 2 2 4 6. ஓகே சரியா? இந்த அளவுக்கு எல்லாரும் சரியா? சரிதான் எல்லாரும் வெரி குட். சரியா? ஓகே இப்ப அடுத்த ஸ்டெப் பார்க்கணும். இப்படி நேரா பாத்தீங்கன்னு சொன்னா இதை 2ஆலே அல்லது 3ன் மடங்குலயே அதாவது போகுதுன்னு பார்த்தா 22 15 வாய்ப்பு இல்லை. 2ஆல போகவும் இல்லை 3ஆல போகவும் இல்லை 4ஆல போகவும் இல்லை. 49 6 49 6 பாத்தீங்கன்னு சொன்னா 6 6 36 7 6 42 8 6 54. இல்ல ஒருவேளை 7 வந்தா 49. அப்ப சான்ஸும் இல்லை. ஓகே 3ல பார்த்தோம்னு சொன்னாலும் சான்ஸ் இல்லை. ஓகே அப்ப என்ன செய்யணும்? இப்படி குறுக்களை பார்ப்போம். குறுக்களை பார்த்தா 15 19 3ஆலையும் வாய்ப்பு இல்லை 4ஆலையும் வாய்ப்பு இல்லை 5ஆலையும் வாய்ப்பு இல்லை. இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா 2ஆல வாய்ப்பு ஒன்று இருக்குது 2ஆல வாய்ப்பு ஒன்று இருக்குது. 6 2ஆ பிரிச்சா 3 இவர் 2ஆ பிரிச்சா 11. ஓகே இப்ப இதை தாண்டி இல்லை இப்ப என்ன செய்ய போறோம்? ஆட்டோமேட்டிக்கா பெருக்க போறோம். இந்த 11 தர 49 கீழே 15 தர 3
இப்ப 11 49ஆல பெருக்க போறோம். 9 ஓர் 9 9 ஓர் 9 9 4 4 4 4 9 9யும் 4யும் கூட்டினா 13 13க்கு 3 1 மிச்சம் 5 ஓகேவா? ஆன்சர் 530. கீழ 15 தர 3 13 15க்கு 5 1 மிச்சம் 3 3 4 45. ஓகே. இப்ப கவனிங்க. இப்ப கவனிச்சீங்கன்னா, மேல 539 கீழ 45. இப்ப இத மாத்துறேன்னு சொன்னா, உங்களுக்கு இப்படி ஐடியா ஒண்ணு வரணும். 539 நல்லா கவனிங்க. 539ன் கீழ் 45ன்னு சொன்னா, ஓகேவா? ஒரு ஐடியா ஒண்ணு வரணும். 539 45 கன மடங்கா போகுது. நெறைய மடங்கா போகுதுன்னு உங்களுக்கு ஐடியா ஒண்ணு வரணும். அது எப்படி ஐடியா பார்க்குறேன்னு சொன்னா, 5ஆல பெருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படியும் குறைவா தான் இருக்கும். இதே 45 10ஆல பெருக்கி பாருங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. 45 10 10ஆல பெருக்கினீங்கன்னு சொன்னா, 45 10ஆல பெருக்குறீங்க. 0 0 1 5 5 1 4 4 அப்ப 450. 450ன்னு பார்க்கும்போது எவ்வளோ வருது? 450 கூடத்தான் வருது. 450 கூட வருது 10ஆல பெருக்கும்போது. அப்ப அடுத்த ஸ்டெப் 11ஆல பெருக்கி பார்ப்போம். 1 5 5 1 4 1 5 5 1 4 5 9 4 495. 10ஆல பெருக்கிக்கிட்ட நான் 11ஆல பெருக்கிக்கிட்ட 495. ஓகே. 12ஆலயும் பிரிச்சு பார்த்துருவோமே. 2 5 10க்கு 0 1 மிச்சம் 4 2 8 3 9 1 5 5 1 4 4 9 மஞ்சள் கூட்டினா 14க்கு 4 1 மிச்சம் 5 540. இங்க 539. அப்ப 1 எக்ஸ்ட்ராவா இருக்குது. 1 எக்ஸ்ட்ராவா இருக்குது. இதுனா அர்த்தம் என்ன? இங்க 11 தடக்க 45 இருக்குது. 12 தடக்க 45 இருக்குது. அதனால 11 தான் சரியா வரும். ஓகேவா? அப்ப நீங்க என்ன என்ன போடணும்? 11உடன் 45. ஓகே. இப்ப கவனிங்க. இங்க 539 இருக்கு. நமக்கு வந்த ஆன்சர் 495. 539 495. இந்த 539லேருந்து 495 கழிக்க போறோம். கழிச்சு என்ன சொன்னா 9ல 5 போனா 4. 3லேருந்து 9 போகாது. கண்ணு எடுத்தா 13. 13லேருந்து 9 போனா 4. அப்ப 44. இவ்வளவுதான் விஷயம். இவ்வளவுதான் விஷயம். விளங்குச்சா?